திருச்சி மாவட்டத்தில் உள்ள பழமையான கட்டிடங்களும் அதன் வேலைப்பாடுகளும் இன்னும் பழமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் முக்கொம்பு மேலணை, ராணி மங்கம்மாள் மண்டபம் போன்றவற்றை குறிப்பிடலாம். திருச்சி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சில கட்டிடங்கள் அறக்கட்டளையின் சார்பாக பராமரிக்கப்பட்டு வந்தாலும் அவை சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கின்றன என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழங்காலத்தில் பொதுமக்களின் சேவைக்காக பல்வேறு அறக்கட்டளைகள் செயல்பட்டு வந்தன. அதில் த தியோசோபிக்கல் சொசைட்டி சென்னை, மதுரை போன்ற இடங்களில் பொதுமக்களின் சேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்றான திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே தாராநல்லூர் பகுதியில் பிரம்ம ஞான சபை அமைந்துள்ள இந்த கட்டிடம் 1883ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு தினந்தோறும் ஆன்மீகச் சொற்பொழிவு மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பல தலைமுறைகளை கடந்து இந்த கட்டிடம் தற்பொழுது வரை இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் மருத்துவ முகாம்கள், வாக்குப்பதிவு மையம் மற்றும் இதர சமூக சேவைகள் சார்ந்த செயல்பாடுகள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டிடம் போதிய பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது. திருச்சியின் பழமை வாய்ந்த கட்டிடங்களில் ஒன்றான வரலாற்றுச் சான்றாக கருதப்படும் இக்கட்டிடம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. ஆனால் பழமையை புதுப்பிக்க அறக்கட்டளையின் சார்பாக எவ்வகை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். ஆகவே நூற்றாண்டுகளை கடந்த இந்த கட்டிடமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.